நெடுஞ்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி எச்சரித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாமக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி, செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழகம் கர்நாடகாவை இணைக்கும் நெடுஞ்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு கர்நாடகாவை போல் இழப்பீடு வழங்கவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கின்ற வகையிலே STRR என்ற ஒரு ரிங் ரோடு அமைக்கிறார்கள். அந்த ரிங் ரோட்டிற்காக தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் விளைநிலத்தை ஆர்ஜிதம் செய்கிறார்கள். தமிழகத்திற்கு ஒரு நியாயம், கர்நாடகத்திற்கு ஒரு நியாயமாக இருக்கிறது. இந்த கர்நாடகத்திற்கு எந்த ரூபாய் வழங்குகிறார்களோ அதே ரூபாயை தமிழக விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும். இல்லையேல் இந்த பகுதியில் விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு பல லட்சம் உழவர் பெருமக்கள் கூடுகின்ற மிகப்பெரிய மாநாடாக நடைபெற இருக்கிறதால் குறைந்தது 5000த்திற்கும் மேற்பட்ட உழவர் பெருமக்களை அணி திரட்டி கொண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதென இந்த மாவட்டத்தின் சார்பாக தீர்மானிக்கப்பட்டது. இதேபோல் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் AG குணசேகரன் தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி கலந்து கொண்டார். டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் உழவர் பேரியக்க மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் நடக்கவிருக்கின்ற உழவர் பேரியக்க மாநாடு குறித்து கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே ஆங்காங்கே சுவர் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் பதாகைகள் அந்தந்த கிராமத்திலும் ஹைவே சாலைகளிலும் ECRிலும் வைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இதனிடையே பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டப்பேரவை தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் ஐயாசாமி தலைமையிலும் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் பாமக பொருளாளர் திலகபாமா, தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் சதாசிவம், தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியை ஊராட்சி வாரியாகவும் ஒன்றிய வாரியாகவும் எல்லா கட்டமைப்புகளையும் வலுப்படுத்தி பொறுப்பாளர்களை நியமித்து தொடர்ச்சியாக மக்கள் பணியாற்றுவதற்கு எல்லா தளத்திலும் அவர்களுக்கான படிநிலைகளை கொண்டு வந்து எதற்கான ஆய்வுகளையும் அடுத்த ஆலோசனைகளையும் வழங்கி இந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த திலகபாமா, மீனவர்கள் விவகாரத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் மதுக்கடைகளை மூடுவோம், விதவைகள் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றெல்லாம் பேசிய கனிமொழி தற்போது அது குறித்து கேள்வி எழுப்பினால் ஓட்டம் பிடிப்பதாகவும் திலகபாமா விமர்சித்தார்.